சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜயாவை அண்ணாமலை ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கேளு விஜயா, ஒரு 3 மருமக கொண்டு வந்து ஒரு மருமகளுக்காவது நீ நல்ல மாமியாராக இருந்திருக்கியா இது நாள் வரைக்கும்? எல்லாத்துக்கிட்டையுமே கெட்ட பேர் தான் நீ எடுத்துகிட்டு இருக்கே தவிர யாருக்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்டையாவது நீ நல்ல மாமியார்னு சொல்லி பேர் எடுக்கிறியா? எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்டு தான் இருக்கிற. மாமியாருங்கிறவங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கணுமே தவிர மாமியார் எனக்கு எல்லா மருமகளும் அடிமையாக இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காத விஜயா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ஏன் நான் ரோஹிணியை நல்ல மகளாக தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோமேனு உடனே முத்து சொல்கிறாரு. அது மகளாக பார்த்தது எதுக்காக? மலேசியா போக்கார பொண்ணுன்னு தான் நீங்கள் மகளாக பார்த்தீங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, பணத்துக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆமாம் விஜயா, நீ என்ன அவனை பார்த்து முறைக்கிற? நீ எல்லாமே பணத்துக்கொசரம் மட்டும்தான் நீ எதை பண்ணிக்கிட்டு இருக்கிய தவிர மற்றபடி பாசத்துக்காகலாம் நீ எதுவுமே செய்ய கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் தேவையில்லாத பிரச்சனை, முத்துவும் மீனாவும் அப்பயே சொன்னாங்க அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தையும் தீபனையும் ரதியையும் டான்ஸ் கிளாஸில் சேர்க்க வேண்டான்னு சொல்லி. ஆனால் ஆன்ட்டி தேவையில்லாமல் அதை சேர்த்தனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கவுமே ரவியும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அண்ணியும் அண்ணனும் சொல்லும்போதெல்லாம் நீ கேட்கவே இல்லைல்ல, இப்போ அன்னிக்கும் அண்ணனுக்கு தானே இந்த இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு உங்களால் அப்படிங்கவுமேனு என்ன எல்லாமே என்னையவே சொல்கிறீங்க. நான் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச கலையை 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே அவங்க 2 பேர் தப்பு பண்ணுவாங்க, நான் என்ன கண்டேன் அப்படின்னு சொல்லுவோமே. நீ சொல்லும்போது கேட்டிருக்கணும்ல, முத்து மீனாவும் சொன்னாங்கல்ல அந்த பொண்ணுகளை பார்த்து சூதானமாக இரு, அவங்க 2 பேர் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஏன் இப்படி பண்ண அப்படிங்கவுமே. உடனே சுருதி இருந்துக்கிட்டு மீனாலாம் சொல்லி கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு இதுதான். மீனா சொல்லி கேட்டால் கௌரவம் குறைச்சலாயிரும்ல ஆன்ட்டிக்கு, அதனால தான் அவங்க அப்படி மீனா சொல்கிறத காதுலேயே வாங்கி போடல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து இருந்துக்கிட்டு ஆமாம் தேவையில்லாத டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்தினது அம்மா, கடைசியில் அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறேன் இப்போ அப்படின்னு ஏற்றி விட்டது அந்த ஓடுகாலி. இதில் எல்லாம் என்னது ஆளை வச்சு அடிக்க சொன்னது இந்த பார்லர் அம்மா. இவங்க எல்லாம் தப்பு செய்வாங்க, கடைசியில் நான் ஜெயிலுக்கு போவேன், என் பொண்டாட்டி என்னையை காப்ப வெளியே கொண்டு வர்றதுக்கோசரம் படாத பாடுபடுவா, கண்டவங்கெல்லாம் பண்ணுற தப்புக்கு நான் எதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்குமே அண்ணாமலை சொல்கிறாரு. தயவு செஞ்சு பேசாமல் இரு விஜயா, தயவு செஞ்சு இனிமேல் சொல்கிறதாவது இனிமேலாவது கேளு, இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாமியாராக இருந்து பழகு, நல்ல ஒரு மனுஷியாக வெளி உலகத்துக்கு நீ இருந்து பாரு அப்படின்னு சொல்லுமே. வேகமாக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகவுமேனு உடனேன்னு நைட்டு உட்காந்து எந்திரிச்சு உட்காந்தே இருக்காங்க. என்ன தூங்கலையா அப்படிங்கவுமே, தூக்கம் வரல அப்படிங்கவுமே, என்ன சாப்பிட்டது செரிக்கலையா அப்படிங்கும், நீங்கள் பேசுனதான் செரிக்க முடியாமல் செரிமானம் ஆகாமல் உட்காந்துருக்கேன் அப்படிங்கவுமே. அப்புறம் என்ன விஜயா, நான் சொல்கிறது யாராவது நீ ஏதாவது கேட்குறியா? நீ இது நாள் வரைக்கும் யாராவது சொல்லி நீ கேட்குறியா? எல்லாமே இஷ்டத்துக்கு மட்டும்தான் நீ செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ என்னதாங்க என்னை பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கவுமேனு. ஒன்றும் வேண்டாம், இனிமேல் நாளையிலேருந்து நீ நல்ல பேர் எடுத்து காட்டு, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கவுமே. சரி விடுங்க, நான் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக திருந்தி நான் நல்லா இதாக இருக்கேன், நாளைக்கு பாருங்கள் எப்படி நான் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்வதியும் 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போகிறப்ப பேசிக்கிட்டே போகிறாங்க. இனிமேல் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துகிறதாலாம் இல்லை, ஏதோ டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்தின கொடுமைக்கு அந்த ரதியும் அந்த தீபனும் தப்பு ஹோட்டல் மாதிரி நம்ம வீட்டை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவுமே. ஆமாம் விஜயா, கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் மாட்டி விடுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவுமே. அதனால தான் இனிமேல் டான்ஸ் கிளாஸ் வைக்கிற மாதிரி இல்லை, நான் யோகா கிளாஸ் நடத்த போகிறேன் அப்படிங்குமே. ஏன் உனக்கு யோகாலாம் தெரியுமா அப்படிங்கவுமே. எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுவார், அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கவுமேனு. பரவாயில்லையே அப்படிங்கன்னா இதை எப்படி திடீர்னு ஆளுகள்லாம் சேர்த்தா வருவாங்களா அப்படிங்குமே. நம்ம கிளாஸில் சேர்றவங்களுக்கு மாதம் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறப்ப எல்லாமே சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம பார்வதியோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டை பார்த்துட்டு இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க இது என்னோட ஃப்ரெண்டு விஜயா அப்படின்னு சொல்லுவோமே. ஓ அப்படிங்களா, இவங்க டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துகிறவங்க தானே அப்படிங்கவும். ஆமாம் அப்படிங்கிறாங்க.
உடனே சரி நான் இருங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயாகிட்ட சொல்கிறாங்க இவ என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்போனா எனக்கும் டாக்டர் பட்டம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, என்னோட டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துனவங்களாம் நிறைய டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க, எனக்கும் வாங்கி தர முடியுமான்னு இவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லவுமேனு சரின்னு சொல்லிட்டு அவங்க வரவு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பொது சேவை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து ரயிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார், அந்த இதில் வந்து ஒரு கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க, அந்த அவங்களோட பொண்ணை வந்து என்னோட 2வது பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அது வந்து என்னோட ஒரு பொது சேவையாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்குமே கிறிஸ்டிங்கிற ஒரு பையன் வந்து பாட்டியோட தான் இருக்கான், அந்த பாட்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்து வளர்த்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்லையே நான் வந்து அதெல்லாம் நான் நல்லது செய்கிறதெல்லாம் எதுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்குமே இனிமேல் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து என்னென்னலாம் கூத்து பண்ண போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்